நான் மெஹருனிசா தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தோட நிர்வாகி. அண்ட் மூவி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருவெருப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. நிச்சயமாக எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி டெக்னிக்கல் டீம் அவங்க ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் சாரோட டைரக்ஷன் கேட்கவே வேண்டாம், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரோட ஸ்டைல், நடந்தாலும் சரி உட்காந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவரோட ஸ்டைல் இன்றைக்குமே மாறாமல் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருந்தது படம். லோகேஷ் கனகராஜ் தெரிக்க விட்டார். ரஜினி தலைவர் வேறு லெவல். நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ண மூவி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நிறைய சர்ப்ரைசஸ் இருந்தது. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்பராக அந்த அவங்களுக்கு ஏற்ற எலிவேஷன் இருந்தது மூவியில். அண்ட் நிறைய பிளாட் ட்விஸ்ட் இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அண்ட் ரொம்ப பிளட் ஷெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் இருந்தது, சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்தது. நாகார்ஜுன ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. படம் பயங்கரமாக இருந்தது. தரம் மாஸ். அப்படியே எல்லா டைமும் வைப்லேயே ஃபைட் சீன்லாம் செம்மையாக இருந்தது. ஃபைட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அனிருத் மியூசிக் செம்ம. ஆஸ் யூஷுவல் நம்ம சூப்பர் ஸ்டார் கலெக்டர் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு சின்ன கொரோனா கடைசி வரைக்கும் வந்து நான் தான் பொண்ணுன்றது தெரியாமல் போயிடுச்சு. அது தான் சூப்பராக இருந்தது. தலைவர் தான். அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. வேறு லெவலில் படம் நல்லாவே இருக்கு. ஓகே, ஹாய், சொல்லுங்கள். படம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய இருந்தது. வண்டர்ஃபுல். ஹாப்பி குலி. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்குது. அடுத்த பாட்டு வரும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு படம். எல்லாருமே நல்லா இருந்து, எல்லாமே அந்த டிஏஜிங்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் வெரி நைஸ். படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆக்சுவலி டேரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் ஆக்டிங் பக்காவாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரஜினியோடைய அந்த பழைய வெர்ஷன் பார்த்துட்டு கூடவே புது வெர்ஷன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமாம், ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக காட்டும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பியூட்டிஃபுல்லாக லோகேஷ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரஜினி சாருடைய ஆக்டிங் வந்து 50 இயர்ஸ் ஆஃப் இது. எஸ்பி முத்துராமன் சார் சொன்ன மாதிரி சார் வந்து அன்றைக்கி எப்படி நடித்தாரோ இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஏஜில் நடிச்சிருக்காரு. இந்த படம் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. சூப்பர். நாகார்ஜுன சூப்பராக நடிச்சிருக்கு. ரொம்ப கமர்ஷியல் மூவி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஈவன் அமீர் கான் எல்லாரோட கேரக்டரை வந்து நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒருத்தரோட கேரக்டரையும் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம்.